இந்தியா லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அதுக்கான கேரவேன்ஸ் எல்லாமே தயாராக இருக்குது. வரும் 13ஆம் தேதியிலிருந்து அவர் திருச்சியிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போகிறதுக்கு அவருடைய சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் வரும். இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம தமிழக அரசு. அதையெல்லாம் மீறி பர்மிஷன்ஸ் பல இடங்கள்ல கொடுக்கறத மறுக்கப்படுது அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ புசி ஆனந்தும் அதுக்கான இதை பேட்டியை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்களுக்கு பர்மிஷன்ஸ் கிடைக்கல, அங்கே போக முடியல. ஏன்னா விஜய் இன்னைக்கு எங்கே மாநாடு போட்டாலும் இதில் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கோழி பிரியாணி கொடுத்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. தானாகவே மக்கள் கூடுது. அது ஒரு ஆக்டரு விஜய் அவரை பார்க்கறதுக்கு வருது அப்படின்னு நினச்சாலுமே இப்போ தமிழக அரசு தமிழகம் முழுவதுமே பாதுகாப்புக்கு எங்கெங்கே இடம் கொடுக்க போகுது எப்படிங்கிறது தெரியல விஜய்க்கு. ஸோ விஜய் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணத்தில் என்ன பேச போகிறார், எப்படி பேச போகிறார், ஸோ மக்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ப்ராப்ளம் இருக்குது இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரா, என்ன பேசுவார், எப்படி பேசுவார், அங்கே போயும் பஞ்சு டயலாக் தான் பேசுவாரா, இப்படியெல்லாம் பல எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணியிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மக்களினுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசி போனார்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், எப்படியெல்லாம் செயல்படுத்த போகிறேன், இப்படியெல்லாம் விஜய் டார்கெட் பண்ணி மக்களை அடித்தார்னா பக்காவாக இந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக அமையும். அதே மாதிரியே டிஎம்கேக்கு பக்கா போட்டியாகவும் இருக்கும். ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு டாஸ்காக ஆல்ரெடி இருக்கிறாரு விஜய். இப்போ மறுபடியும் இன்னொரு டாஸ்கை சந்திக்க வேண்டிய சூழல் டிஎம்கேவுக்கு வந்துடும். ஸோ ஏடிஎம்கேவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இன்னும் எதையுமே ஆரம்பிக்கலை. ஆனால் இவர் ஆரம்பிச்சிட்டாரு விஜய். ஸோ தமிழக மக்கள் தமிழகமே குலுங்க போகுதுன்னே தான் சொல்லலாம். ஒவ்வொரு இடமும் அவ்வளோ க்ரௌட்ஸு, பரபரப்பான அரசியல், சென்டர் ஃபிகராக விஜய் இருக்கிறாரு. அதனால் அவர் தான் இப்போ இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டராகவும் இருக்கிறாரு. இப்போ அந்த கட்சியில் பிரச்சனையா, உடனே விஜய் கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்னு ஊடகவியாளர்கள் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சேர்றாங்களோ இல்லையோ விஜய் கட்சிக்கு போயிடுவாங்கன்னு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியாக சென்டர் ஃபிகராக அமைஞ்சிட்டாரு விஜய் அப்படின்னே சொல்லலாம். நம்மளும் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் என்ன பேச போகிறாருங்கிறத உன்னிப்பாக கவனித்து அது ஒவ்வொரு அப்டேட்ஸாக நம்ம போடுவோம். அதுக்கு உண்டான எல்லா கருத்துக்களையுமே நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். 10 நாள் கெடு கொடுத்து வச்சிருந்தாரு செங்கோட்டையன் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் அவர் 10 நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், இப்போவே உன்னை நம்ம கட்சியினுடைய இப்போ உறுப்பினர் பதவிகளில் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி வெளியே வச்சுட்டாரு. அதுவே ஒரு பெரிய ஷாக்கு. எடப்பாடியார் இவ்வளோ டக்குன்னு வேலை செய்வாரா அப்படிங்கிறது நமக்கே இப்போ தான் தெரியுது. அவர் உடனே சமரசம் பண்ணுவார், ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா சமரசத்துக்கெல்லாம் வழியே இல்லைங்கிற மாதிரி அவர் செக்மேட்டாக எடுத்து வச்சிட்டாரு. இதுக்கு செங்கோட்டையன் அவர்களும் பெருசாக கவலைப்பட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஐயோ நம்மளை கட்சியில இருந்து எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் ஒரு பெருசாக ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் 10 நாள் மறுபடியும் கெடு கொடுத்து அந்த 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அதுக்குள்ளார மறுபடியும் மறுபரிசீலனை அவங்க பரிசீலிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்து அது அரசியல் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா, மாற்றம் வராது, அதெல்லாம் அவரு எதிர்பார்க்கறத இவங்களெல்லாம் அழைச்சிக்கவும் முடியாது. எடப்பாடியால் பண்ண மாட்டாரு. ஆல்ரெடி நம்ம அப்படிதான் சொல்லிட்டு வரோம், அப்படிதான் நடக்கும். ஆனால் அவரு எடப்பாடியார் இவ்வளோ அதிரடி முடிவாக எடுப்பாருங்கிறது நம்மளுக்கும் தெரில. ஆனால் அழகான ஒரு செக்மேட்டாக பண்ணிட்டாரு. நாங்கள் உங்களை சேர்த்துக்க முடியாது, ஒன்ஸ் ஃபார் ஆல் சொன்னது தான் அப்படிங்கிற ஸ்டாண்ட்லேயே இருக்காரு எடப்பாடியார். மற்ற இவங்க எல்லாம் வெளியேற்றப்பட்டவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க எந்த அரசியல் கட்சிகளோட பயணிக்க போகிறாங்களா, இல்லை புதுசாக கட்சிகள் தொடங்க போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை இறங்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 15ஆம் தேதிக்கு மேலே அதுவும் வெட்ட வெளிச்சமாக வந்துடும். இப்போ 13ஆம் தேதியை எதிர்பார்த்தே எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம விஜய்
தாவேக்கா என்ன பண்ண போகுது, தாவேக்கா இப்போ என்ன தான் வந்து பேச போகிறாரு விஜய், ஸோ அப்படி பேசி என்ன மக்களை கவர போகிறாரு அப்படின்னு சொல்லி சீமான் வந்து இப்போது கொஞ்சம் விஜய்க்கு போட்டியாக வர்றதை கொஞ்சம் இறக்கி இருக்காரு. என்ன இருந்தாலும் என் தம்பி அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன நல்ல நிலைமையில் இருந்தாரா இல்லை வேற ஏதாவது இருந்தாரா தெரியல. மறுபடியும் எப்போ வேதாளம் முறங்க மரம் ஏறுன்னு தெரியாது. அவரு வந்து ஒரு வேதாளம் மாதிரி எங்கே எப்படி வேணாலும் மாறிப்பார், எப்போ வேணால் எதை வேணாலும் பேசுவார். அந்த மாதிரி நிலைமையில தான் சீமானும் இருக்காரு. சாட்டை ஒரு பக்கம் விஜயை வந்து உனக்கு என்னடா தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எல்லாம் ஒரு கட்சியா, உன்னை அணில் குஞ்சிங்க மாதிரி நாங்கள் நசுக்கி போட்டுருவோம் அப்படின்னு மேடை தோறும் பேசி முழங்கி வராரு. அவர்லாம் ஒரு பொருட்டாவே கருதலை. அவருக்கெல்லாம் யாருமே பதில் அளிக்கல. எதிரில் இருக்கிற ஒரு கூட்டம் கூடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 100 பேர் 200 பேர், அவங்களுக்கு வேணா அது என்ஜாய்மெண்ட். ஒரு 1/2 மணி நேரம் பேசுனானா நல்லா காமெடியாக பேசுவான்ப்பா அப்படின்னு ரசிச்சுட்டு போகிறாங்க சாட்டையை. மற்றபடி சிந்திச்சுட்டுலாம் யாருமே போகிறதில்ல. அவன் அந்த அளவுக்கு கெட்ட பேச்சு பேசியும் கெட்ட வார்த்தைகளை உதிர்த்து மரியாதை இல்லாமல் பேசியும் இப்படி தான் வந்து சாட்டை போகிறாரு. அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. எப்படி நீங்கள் விஜயகாந்தை பண்ணுனீங்களோ அந்த மாதிரி இப்போ சாட்டையோ இல்லை சீமானோ பேசுனா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஆயிடுது அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் மக்கள் எடுத்துக்கிறாங்க. பெருசாக சீரியஸாலாம் எடுத்துக்கிட்டு உங்களை வந்து பயணிக்கலை. அடுத்த கட்டமாக உன்னிப்பாக கவனிக்கிற கட்சி வந்து நம்ம தாவேக்காவாக தான் இருக்குது. அதில் வந்து சிறந்த பேச்சாளர்கள் இல்லை. இந்த பேச்சாளர்கள் எல்லாம் உண்டு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து டிஆரோ இல்லை அவங்க சிம்புவோ இல்லை பிடிச்சவங்க எல்லாருமே கடைசி கட்டத்தில் வந்து கோதாவில் இறங்கி விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கினாங்கன்னா இன்னும் நல்லா சூடு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் அதை செய்வாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் திரையுலகினர் வந்து எதிர்பார்க்கறது நம்ம வந்து சரியாக நடக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் பெருசாக ஆதரவு தரமாட்டாங்க. ஜெயிச்சுட்டா வந்து ஒட்டிக்குவாங்களோ ஒழியோ அதுக்கு முன்கூட்டியே போய் ஆதரவு தரணும், இவங்க பக்கம் இருக்கணும், நம்ம திரையுலகிலேருந்து வராங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. நமக்கு என்னத்துக்குடா வம்பு, ஆட்சி மாறிடுச்சுன்னா அவங்க போட்டு அவங்களுக்கு ஒரு மாலையை போட்டு அவங்க தான் ஓகே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு வேற யாராவது எதிர்கட்சி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாலையை போட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. இந்த நிலைமையில தான் வந்து திரையுலகம் போகுது. அதனால் திரையுலகத்துலேருந்து இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அவங்கள நம்பவும் கூடாது, கூட நம்பவும் வேண்டாம். மக்கள் விரும்பும் முதல்வர். மக்கள்கிட்ட போய் மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஸோ இலவசங்களை அறிவிக்க வேண்டாம். இப்போ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி நான் வீடு கட்டி தரேன் அப்படின்னு ஒன்று வந்து மேடையில் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருங்க, அவங்களுக்கு காசு வர்றதுக்கான வழியை சொல்லுங்க, அதுக்கான திட்டங்களை பேசுங்க. நான் உனக்கு வந்து சாப்பாடு 3 வேளையும் போடுறேன், உனக்கு 1000 ரூபா காசையும் கையில் கொடுக்குறேன், நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நீ டாஸ்மார்க்கில் போய் குடி படு தூங்கு, இப்படி இருந்தால் போதுமா? இப்படியே எல்லா இலவசங்களையும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இலவசங்களை அள்ளி இறச்சி 2 பேருமே போன எலெக்ஷனில் அந்த மாதிரி தான் போட்டி. நீ இதை தந்தீங்கன்னா நான் அதை தருவேன், அதை தந்தீங்கன்னா நான் இதை தருவேன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஓட்டை விலை பேசி வாங்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு சட்டம் வரணும். இப்படியெல்லாம் அறிவிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்து வருமா? அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து ஒரு சட்டங்கள் போட்டால் கூட நல்லது தான். மக்கள் அதனால கூட கொஞ்சம் திருந்துவாங்க, இலவசங்களை கொடுக்கறத கம்மியாகும். ஸோ மக்களுக்கு வந்து வருமானத்துக்கு ஆனால் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இப்படியான சர்வே அப்படியான ஒரு திட்டங்களை வந்து மக்களுக்கு சொன்னால் ரொம்ப மக்களும் வந்து ஆர்வமாக கட்சிக்கு போடுவாங்க. அதை விட்டுட்டு நான் இதை தரேன் அதை தரேன்னு கவர்ச்சியாக பேசியே பண்ணுறது வந்து சரியா இல்லை. ஸோ கவர்ச்சியாக பேசாதவங்க எல்லாருமே காசுக்காக போகிறாங்க. இதை நான் சரி பண்ணுறேன், இது தப்பாக இருக்குது இந்த மாவட்டத்தில்னு சொன்னால் அந்த தப்பு செய்கிறோம் எவனோ அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போகிற கட்சிகளும் சிலதெல்லாம் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அது யாருங்கிறது மக்களுக்கே தெரியும். நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லணும் கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் விஜய் எப்படி பயணிக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரோட சுற்றுப்பயணத்தில் என்னென்னலாம் செய்ய போகிறாரு, என்னென்னலாம் சொல்ல போகிறாரு, எப்படியெல்லாம் பேசுவார், ஒரே மாதிரியே பேசிட்டு போகிறாரா, இதே மாதிரி மக்களை கவர்றதுக்கு மட்டும் பேச போறாரா, மக்களை கவர்றதுக்கும் பேசணும், அவர் என்ன செய்ய போறாருங்கிறதையும் பேசணும். இதையெல்லாம் பேசுனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைப். அவர் சுற்றுப்பயணம் முடியறதுக்குள்ளார அவரும் வந்து நெரேட் செட் பண்ண மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அந்த ஒரு
களத்துக்கு வந்து தேர்தல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக இப்போ வந்து அமெரிக்கா வந்து நம்ம பிரதமரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவுக்கு 50% வரி இதெல்லாம் விதிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு என்னடான்னா திடீர்னு அவர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. நல்ல பிரதமர், என்னுடைய நண்பர் அப்படின்னுலாம் சொல்லி பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஸோ அப்போ நம்ம பிரதமர் எடுத்த ஸ்டாண்டு வந்து நல்லா தான் இருக்குது. அவரும் குட்ஸ் மூவில் போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இப்போ வந்து டெட்டு ஆசிரியர்னுடைய டெட்டு எப்படி வந்து டாக்டருக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி ஆசிரியருக்கும் பண்ணுறாங்க. நீட்டு மாதிரியே டெட்டு அது ரொம்ப நாளாக அமுல்படுத்தாமலே இருக்குது. இப்போ தமிழகத்தில் கொஞ்ச நாளாக அமுல்படுத்தி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ 2012க்கு முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் கட்டாயமாக தேர்தல் எழுதணும், தேர்வு எழுதி அவங்க வந்து மதிப்பு தரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு சிறப்பு தேர்வெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீமு. அதை வந்து தெளிவாக நம்ம தமிழக அரசு ஹேண்டில் பண்ணி கொண்டு போகுது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் தெளிவாக வந்து 4 கட்டமாக இது வந்து தேர்வு நடைபெறும். அதில் வந்து சிறப்பு தேர்வாக இருக்கும். அதுக்கு பாஸ் பண்ண வைக்கிறோன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திருமாவளவன், அடுத்த அரசியல் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர் ஒரு பக்கம் வந்து ரவுடி அரசியலை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர் ஏதோ பேசிட்டாருங்கிறதுக்காக ஆள் கூட்டி அடுக்கிறாரு. அது இப்போ சொன்னாலும் சொல்லுவாங்க நாங்களே ஆள் வைக்கல, அது வந்து யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்குள்ளார இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகளை இந்த மாதிரியான கட்டமைப்புலேயே கொண்டு போகிறாரு. ரவுடிகள் சாம்ராஜ்யமாக அது வந்து உருவெடுத்து வருது. அவர் கொஞ்ச காலமாக இப்போ வெளியே வந்து எதுவும் பேசுறதில்லை. எல்லாமே டிஎம்கேவுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய கொள்கைகளை பரப்பும் செயலாளராக அண்ணன் திருமாவளவன் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்காரு. சிறுத்தைகள்லாம் அடிதடி ரவுடியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட்ட பகலில் ரோட்டில் ஒருத்தரை வந்து அடிக்கிறாங்க. அவர் ஏர்போர்ட் மூர்த்தியோ யாரோ ஒருத்தர், ஆனால் அடிக்கிறாங்க. அது பக்கத்தில் போலீஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம கவர்மெண்ட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் நம்ம காட்சிகளை பார்க்க வேண்டிய சூழலில் நம்ம ஆட்படுத்தி இருக்கிறோம். இந்த மாதிரி தான் இப்போ வந்து தமிழகத்தின் சூழலும் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்னைக்கு ஏடிஎம்கேவுக்கு வந்து இப்போ என்ன ஆகும், ஒன்றாகுமா ஆகாதா, அவங்களுடைய உட்கட்சி பூசல் வந்து அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து போய் எடப்பாடியார் பாஜகவில் இணைஞ்சிட்டாரு. ஸோ இணைஞ்சதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறபடி இருக்குது. அவங்க பக்கபலத்தில் அவர் போயிட்டு இருக்காரு. அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் வந்து எடப்பாடியார் பயணிச்சிட்டு இருக்காரு. இப்போ 2026 தேர்தல் களம் வந்து சூப்பராக சூடு பிடிக்கும். இது ஒரு புதிய களமாகவே இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் யுகத்தில் இது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறது. திராவிட கட்சிகள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவே இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்ததில் நடுமத்தியில் டிவிகேன்னு ஒன்று வந்து அது இன்னைக்கு தேர்தலை வந்து நிர்ணயிக்குது. 2 பேருக்கு யார் முதல்வராக வருவாங்க அப்படிங்கிற நிர்ணயிக்கும் சக்தியாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. அது இன்னும் மேலும் எப்படி வலுப்பெறுமா என்பதை போக போக பார்க்கலாம். நம்ம இனி எல்லா அப்டேட்ஸும் டெய்லி ஒவ்வொன்றா ஒவ்வொரு கட்சிகள், நாட்டு நிலவரம், தமிழ்நாட்டில் எப்படி தேர்தல் களம் இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு வருவோம். நன்றி, வணக்கம். அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.